श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदय रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे ஸ்ரீபராசரபட்டருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் என்ற ஆச்சரியமான ஸ்தோத்திர கிரந்தம் ரங்கராஜனை பற்றி ரங்கநாதன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதனை பற்றியது. உத்தர சதகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். 51 ஸ்லோகங்கள் அனுபவித்தோம். இன்றைக்கி 52வது ஸ்லோகம். இப்போல்லாம் இந்த ஃபியூ ஸ்லோகமில் விபவ அவதாரங்களை பற்றி தெரிவிக்கிறார். எல்லா அவதாரங்களுக்கும் மூலமான ஸ்ரீ ஹயக்ரீவ அவதாரத்தை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி அனுபவிக்கிறார். 52வது ஸ்லோகம். மதுகைடபச்சேதி ரோதம் விதூய த்ரயீதிஷ்வசக்ஷு விதாதுர்விதாய ஸ்மரஸ்யங்கரங்கின் துரங்காவதாரः சமஸ்தம் ஜகஜ்ஜீவ இஷ்யஸ்ய கஸ்மாத். மதுகைடபச்சேதி ரோதம் விதூய த்ரயீதிவ்யசக்ஷுர்விதாதுர்விதாய ஸ்மரஸ்யங்கரங்கின் துரங்காவதாரः சமஸ்தம் ஜகஜ்ஜீவ இஷ்யஸ்ய கஸ்மாத். ஸ்ரீரங்கநாதா, மது கைடபர் என்ற 2 அசுரர்கள் பிரம்மனுக்கு விளைவித்த இடையூறுகளையெல்லாம் நீ ஹயக்ரீவனாய் அவதரித்து அகற்றினாய். வேதங்கள் என்னும் கண்களை மீண்டும் நான்முகனுக்கு அளித்தாய். இப்படியாக யாரிடமும் எந்த பயனும் எதிர்பார்க்காமல் இந்த உலகில் உள்ள அனைவரையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறாய் என்று தெரிவிக்கிறார் சுவாமி. மதுகைடபச்ச இதி ரோதம் விதூய மதுகைடபச்சேதி கைடபச்ச இதி ரோதம் விதூய த்ரயீ திவ்யசக்ஷு விதாய ஸ்மரசி அங்கரங்கின் துரங்க அவதாரः சமஸ்தம் ஜகஜ்ஜீவ இஷ்யசி அகஸ்மாத். அதாவது அங்கரங்கின் ஸ்ரீரங்கநாதா, அங்க அன்பிற்குரிய, ரங்கின் ஸ்ரீரங்கநாதா, மதுஹு ரஜோகுணமே உருவெடுத்த மது என்ற அசுரனும், கைடபகாச்ச தமோகுணமே உருவான கைடபன் என்ற அசுரனாலும். இந்த மது கைடபன்கிறது தனி 2 ராட்சசன் கிடையாது. பிரம்மாவுக்கு அவர் நம்மளை போல ஒரு ஜீவாத்மா, பிரம்ம பதவியை அடைந்தவர். அவரை படைத்து அவருக்கு வேதமெல்லாம் கொடுத்து நீ கிரியேட் பண்ண ஆரம்பி சிருஷ்டின்னு சொன்ன அப்புறம் அவருக்கு ஒரு அகம்பாவம், தமச ரஜச குணம் அதிகமாகி திரிகுண சம்பந்தம் இருக்குது இல்லையா. அவர் நம்மளை போல ஜீவாத்மாங்கிறதுனால நம்மை போன்று கர்மவசியரானபடியால் அவரது சிருஷ்டி என்ற செயலுக்கு தடையாக ரஜஸ் தமஸ் 2 குணங்களும் விஸ்வரூபம் எடுத்தது. மது கைடபன் என்ற 2 ராட்சசர்கள் போல தோன்றி தொல்லை கொடுத்தனர். இந்த மது கைடபர்கள் என்ற அசுரனாலும், மது கைடபச்ச மது ரஜோகுணமே உருவெடுத்த மது என்ற அசுரனும், கைடபகாச்ச தமோகுணமே உருவான கைடபன் என்ற அசுரனாலும் இதி ஏற்பட்ட ரோதம் வேதாதி பிரவர்த்தனங்களுக்கு தடையாய் வந்த இடையூறுகள். அதனால் சத்துவகுணம் தடைப்பட்டது. வேதம் அவனுக்கு மறந்து போச்சு. விதூய விதாத்துகு அதை போக்கி, விதாத்துகு பிரம்மனுக்கு த்ரயீ ரிக் ஜாம யஜுஸ் என்ற 3 வேதங்களாகிய திவ்ய சக்ஷுகு ஞானக்கண்ணை விதாய திருப்பி அழித்து துரங்க அவதாரக குதிரை முகமான அவதாரம் கொண்டு அகஸ்மாத் ஒருவரையும் எதிர்பார்க்காமல், அகஸ்மாத்தா அப்படின்றான் தமிழில், நம்ம கலோக்கியல் லாங்குவேஜில் அப்படியே எஃபர்ட்லெஸ்ஸாக
ஒருவரையும் எதிர்பாராமல் உமது இயல்பான கருணையால் சமஸ்தம் ஜெகத் எல்லா உலகையும் உலகினரையும் ஜீவ இஷ்யசி ஸ்மரசி வாழ்வித்தீரே, நினைவு கூறுகிறேன் அதை. நீங்கள் வாழ்வித்தீரே, அதை நினைவு கூறுகிறேன். எல்லா அவதாரங்களுக்கும் மூலமான ஸ்ரீ ஹயக்ரீவ அவதாரத்தை கீழே சொன்ன சத்வ பிரவர்த்தனம் போன ஸ்லோகத்தில் சொன்னார். வேதத்தை நீ காப்பாற்றுவது என்ன, அதை கிருபையால் ரட்சிப்பதென்னு சொன்னது இங்கே எடுக்கிறார். வேதத்தை மீட்டு கொடுத்த அவதாரங்களை குறித்தே அது சொல்லப்படுவதால் அப்படிப்பட்ட 2 அவதாரங்களை 2 ஸ்லோகங்களால் அனுபவிக்கப் போகிறார். முதல்ல ஹயக்ரீவ அவதாரம். மதுகைட்டபர்கள் நான்முகனிடமிருந்து வேதங்களை எல்லாம் பறித்து கொண்டு பிரளய வெள்ளத்திலே மறைந்து விட்டனராம். அதை ஒரு டெபிக்ட் பண்ணுறா. அதை பிரம்மா கண்ணிழந்தேன் தனமிழந்தேன் என்று கதறி அழுதார். எம்பெருமான் ஹயக்ரீவ அவதாரம் எடுத்து வெள்ளத்தின் உட்புகுந்த அந்த அசுரர்களை கொன்று அவருடைய தமோ ரஜகுணத்தை அடித்து தமது நிர்ஹேதுக்க கிருபையாலே மீட்டு கொடுத்தார் என்கிறார் சுவாமி. எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் இது. பிரம்மாவை நாபி கமலத்தில் உண்டாக்கி அவருக்கு உலகை படைக்க கற்றுக் கொடுத்து சமஷ்டி சிருஷ்டியை தாமே செய்து காட்டி வியஷ்டி சிருஷ்டி எப்படி செய்வது என்பதையும் காட்டி அந்த ஜெகத் சிருஷ்டி போன்ற ஆதாரமான 4 வேதங்களையும் உபதேசித்து அருளினார் பகவான் பிரம்மனுக்கு. பிரம்மனும் நம்மளை போல இருக்கிறதுனால அவருக்கு சிருஷ்டி என்ற செயலுக்கு தடையாக ரஜஸ்தமஸ் குணங்கள் மது கைட்டப்பனாக அரக்கர்களாக தோன்றி தொல்லை கொடுத்தனர். இந்த மது கைடபர்கள் பெருவிசும்பின் மீது போயிருக்கும் நெடுவெள்ளமெல்லாம் கணைக்கால் அளவாகும்படி பெரிய திருமழி 11வது பதிகம் 6வது 10 6வது பாசுரம். அப்படி பெருவிசும்பின் மீது போயிருக்கும் நெடுவெள்ளமெல்லாம் அவர்களுடைய ஆங்கிள் வரைக்கும் வந்துட்டா. கணைக்கால் அளவாகும்படி வளர்ந்தவர்கள். அவர்களை கண்டு பயத்தால் பீடிக்கப்பட்ட பிரம்மன் மோட்ச தர்மம் 357வது அத்தியாயத்தில் தெரிவிக்கிறான். பிரம்மன் வேதோமே பரமம் சக்ஷு வேதோமே பரமம் தனம் என்றபடி தனக்கு கண்களும் தனமுமாக செல்வமுமாக இருக்கிற வேதங்களை பறிகொடுத்து சுருணை சோர்ந்த கணக்கனைப் போலவே நீர்க்கடை நிலைக்கடை அறியாதே என்று ஆச்சாரியன் விரக்தி பருவால பரமபத சோபானத்தில் தெரிவித்தபடி கருணை சோர்ந்த கணக்கனைப் போலவே நீர்க்கடை நிலைக்கடை அறியாதே பரமகாருணிகனான பகவான் விரோதிகளான அசுரர்களை அழித்து வேதங்களை மீட்டுக் கொடுத்தார். இப்படி மிகப்பெரிய ஆபத்திலிருந்து பாதுகாக்க வல்லவன் ஒருவனே, அவன் எம்பெருமானே என்பதை காட்டினார். இங்கு த்ரயீ திவ்ய சக்ஷு பிதிருதேவ மனுஷ்யானாம் வேதச்சக்ஷு சனாதனம் என்ற பிரமாணம் இங்கு திருவுள்ளம். த்ரயீ திவ்ய சக்ஷு. இப்படி ஆச்சரியமாக இந்த இடத்தில் அகஸ்மாத் காரண விசேஷம் இன்னது என்று அறுதியிட அரிதாக இருப்பதொரு பகவத் கட்டாட்சத்தாலே அயத்ன லப்தமான முனிவாகன போகத்தில் வேதாந்த தேசிகன் அருளியது இங்கு நேரான பொருள். அகஸ்மாத்னா ஒருவரையும் எதிர்பாராமல் உமது நிர்ஹேதுக இயல்பான கருணையால் காரண விசேஷம் இன்னது என்று அறுதியிட அறியாத இருப்பதொரு பகவத் கட்டாட்சத்தாலே அயத்ன லப்தமான அப்படின்னு முனிவாகன போகத்தில் திருப்பானாழ்வாருக்கு எப்படி கட்டாட்சம் ஆச்சு அப்படின்னு ஆச்சாரியர் அருளியது இங்கு அதற்கு பொருள். காரணம் இல்லாமல் பகவத் கட்டாட்சம் நம்மேல் விழாது. அது என்னதுன்னு நமக்கு புரியலையே தவிர அதை நம்மால் அறிய முடியாதது. அதனால் அது அகஸ்மாத் என்பர். காரணம் நிர்ஹேதுக்கமாக எல்லாம் நடைபெறாது. ஏதோ காரணம் அஜ்ஞாத சுகிருத்தம், நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம், அதனால் விழும் கட்டாட்சம். இந்த மாதிரி நம்ம அடியேன் இந்த ரங்கராஜஸ்தவம் சொல்லியும் நீங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு காரணம் உங்களுடைய அஜ்ஞாத சுகிருத்தம் ரங்கராஜஸ்தவம் கேட்கணும்னு இன்ஸ்பைட் ஆஃப் மை டெல்லிங். அதுதான் இங்கே காரணம் இல்லாமல் ஸ்ரீவத்சங்காச்சார் தெரிவிக்கிறார். காரணம் இல்லாமல் பகவத் கட்டாட்சம் நம்மேல் விழாது. அது இன்னது என்று நம்மால் அறிய முடியாது. அதை அகஸ்மாத் என்பர். இப்படி ஸ்வர்ண கர்ம அனுவாகத்திலும் மோட்ச தர்ம பருவாவிலும் ஹயசிர உபாக்கியானம் ஹயக்ரீவ உபாக்கியானம் இந்த அவதாரத்தை பற்றி விரிவாக தெரிவிக்கிறது. வசையில் நான்மறை கெடுத்த அம்மலர் அயர்க்கு முன் பரிமுகமாய் இசைகொள் வேதநூல் என்று இவை பயந்தவனே எனக்கு அருள் புரியே. திருமங்கை மன்னன் பெரிய திருமொழியில் 5ஆம் 3ஆம் பதிகம் 2வது பாசுரத்தில் வசையில் நான்முறை கெடுத்த அம்மலர் அயர்க்கு முன் பரிமுகமாய் இசைகொள் வேதநூல் என்று இவை பயந்தவனே எனக்கு அருள் புரியே என்கிறார்.
திருவங்கை மன்னன் திருவள்ளரை பாசுரத்தில். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.